எவனாவது வந்து என்கிட்ட கடன் கேட்டீங்க மவனை தொலைஞ்சிங்க. டேய் கப்பா, என்னடா இது? இந்த பக்கம் வந்தாலே ஏதாவது ஒண்ணு பண்றானுங்களே இவனுங்க. நான் திரும்பி எஸ்கேப் ஆயிடுறேன். என்ன விட்டுடுங்க. வேணாம், வராதீங்க, சொன்னா கேளுங்க. டேய் கப்பா, ஏண்டா இவ்வளவு பெருசா உருண்டுகிட்டு என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கீங்க? என் பின்னால வராதீங்க, சொன்னா கேளுங்க. இந்த நேம் ஆஃப் லா, சொன்னா கேளுங்க. இல்ல உங்களை விட போறதில்ல. நான் உங்களை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மோட்டு பத்லு நீங்களா? நீங்க ரெண்டு பேரும் என் பின்னால அவ்வளவு பெரிய ஜெயிண்ட் ராபர்ட் மாதிரி எதுக்காக உருண்டு வந்தீங்க சொல்லுங்க? நாங்களா விருப்பப்பட்டு ஓடி வரல சார். நாங்க சமோசா கடையில நின்னுட்டு இருந்தோம். அப்போ ஒரு கூட்டமே ஓடி வந்தது. அந்த கூட்டத்தோட நாங்க ஐக்கியமாயிட்டோம். வர வழியில அப்படியே உங்களையும் பிக்கப் பண்ணி உங்களையும் ஜோதியில ஐக்கியமாக்கிட்டோம் சார். ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குற இல்ல? அப்படிதானே? நான் போயிட்டு இருந்தேன், நீ வந்துகிட்டு இருந்த. நீங்க தான் வந்து என் மேல மோதுறீங்க. சொல்லு, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ உண்மையை சொல்லு, இல்ல எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். சார் சிங்கம் சார், கன்ஃபியூஷன் ஆயிராதீங்க சார். அவங்க அடிச்ச அடியில நாங்க ரெண்டு பேரும் கண்ணி போய் ரவுண்ட் அடிச்சு சுத்திக்கிட்டு வந்தோமா, அப்ப வந்து உங்க மேல மோதிட்டோம். உண்மைதான், ஒத்துக்கிறோம். நீங்க போயிட்டு இருந்தீங்க, நான் இதைத்தான் சார் சொன்னேன். நான் வந்துகிட்டு இருந்தேன். அதைத்தான் சார் நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன் சார். வந்து முட்டிக்கிட்டோம் சார். எதுக்காக என் மேல வந்து முட்டிக்கிட்டு எல்லாரும் கீழே விழுந்தோம்? அத சொல்லுங்க. இதுல நான் கூட தப்பு செஞ்சிட்ட போல இருக்கு. சாரி. ஆனா இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கீழே விழுந்தது நான் தானே. இத முதல்ல இருந்து யோசிக்கலாமா? சார் அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம், நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க போயிட்டு வரோம். ஓகே, மேட்ரு முடிஞ்சு போச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? சிங்கம் சார், சிங்கம் சார், டைகர் சார், டைகர் பிஸ்கட்ட சொல்லல சார், நிஜ டைகரை சொல்றேன். அது பாட்டுக்கு ஊருக்குள்ள வந்து ஆடு கோழின்னு தின்னுகிட்டே இருக்கு. எப்ப ஆள திங்கமோ தெரியல சார், நீங்க தான் காப்பாத்தணும். டைகர் வந்ததுக்காக நீங்க ஏன்டா ஏன் இடுப்புல ஏறி உட்கார்ந்திருக்கீங்க? இறங்குங்க, கீழே இறங்குங்க. என்ன சிங்கம் சார், நீங்க ஒரு டைகர் ஊருக்குள்ள வந்திருக்கு விஷயம் தெரியாம நீங்க பாட்டுக்கு காமெடி பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு டைகர் ஜூல இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. அத சிங்கம் தான் சமாளிக்கணும் சார். நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? சிங்கம் தான் தான் இருக்கல்ல. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது இம்பாசிபிள். நீங்க அட்டாக் பண்ண வேண்டியது புலியச்சிங்க சார், எங்கள கிடையாது. டைகரை சுடுறது சட்டத்துக்கு விரோதமானது. நாம அதை பிடிச்சி மறுபடியும் ஜூல கொண்டு போய் விட போறோம். அதோட எனக்காக இந்த வேலையை செய்ய போறது புர்புரி நகரத்தோட ஹீரோஸ் மோட்டு பத்லு. சட்டத்தோட கைகள் ரொம்பவே நீளமா இருக்கும். நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சார், உங்க கை இவ்வளவு லென்த்தா வந்ததே, இதுக்கு விசேஷ பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த கைகளை வச்சு அந்த டைகரை புடிங்க. இல்லனா அது லஞ்சுக்கும் டின்னருக்கும் எங்களையே யூஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடுறோம். இந்த ஊரை மட்டுமொத்தமா காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்குது. ஆனா எங்களை யாரு காப்பாத்துவாங்க சார்? ஓ கஜகஜா, டைகரை பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்பா மோட்டு, எனது அருமை நண்பா, உடன்பிறவா சகோதரா, உங்களுக்கு நான் புது டெக்னிக் எல்லாம் கத்து தரட்டுமா? டைகர் உங்களை அப்படியே முழுங்கினா கூட அது முழுங்கினது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி சூப்பர்ல? அட, நான் சும்மா தமாஷ் பண்ண நண்பா. அதாவது என்னோட டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க புலிய பிடிக்கிறது அந்த புலிக்கு கூட தெரியாது. ஆமா மோட்டு பத்லு, ஒத்துக்கோங்க. காலம் பூரா நான் உங்களுக்கு ஃப்ரீயா சமோசா அள்ளி வழங்கிட்டு இருப்பேன். என்ன சொல்றீங்க? என்னது ஃப்ரீயா சமோசாவா? சமோசா கிடைச்சா போதும், நான் எந்த வேலையா இருந்தாலும் உடனடியா செய்வேன். அந்த டைகர் மட்டும் இல்ல, அந்த டைகரோட அம்மா அப்பா பரம்பரை எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துருவேன். என்ன பத்லு? அதான் நீ ஓகே சொல்லிட்டே, அப்புறம் நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? இங்க பாருங்க டாக்டர் ஜட்கா சார், டைகரை ஈஸியா பிடிக்கிறது எப்படிங்கறத நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? மோட்டு, எனது உயிர் நண்பா, என் சகோதரா, அந்த டைகர் இருக்கே அது ஆட்டை திங்கிறதுக்காக வரும். அப்படி வரும்போது கீழே வலை விரிச்சு வச்சோம்னா அந்த வலையில மாட்டிக்கும். அந்த வலையையும் கைத்துல கட்டி வச்சோம்னா தலைகீழ தொங்கும். பாத்தீங்களா, டைகரை பிடிச்சிட்டோம். டைகரை பிடிக்கிறது இவ்வளவு சுலபமா இருக்கும்னு நினைக்கவே இல்லையே. ஈஸியா வாயில வாட சொல்லலாம், ஆனா புலிய பிடிக்கிறதுலதான் உண்மையான மேட்டரே இருக்குது. இடகுலமா பண்ணி மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குற, ஒட்டுமொத்த ஊரையும் எப்படியா காப்பாத்துக்கோ. இங்க பாருங்க, நீங்க சொல்ல வந்த விஷயம் என்ன ஜட்கா சார்? நாங்க ஒரேடியே மேல போயிடுவோம்னு சொல்ல வரீங்களா? கவலைப்படாதீங்க, அவன் சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க பண்ண போற தியாகத்தை இந்த ஊர் என்னைக்குமே மறக்காது. ஆமா, தைரியமா பண்ணுங்க.
பத்துலு, நாம எப்படியாவது இந்த டைகரை மட்டும் புடிச்சிட்டோம்னா இந்த ஊருக்கே நாம மட்டும்தான் ஹீரோவா இருப்போம். நீ சொன்னதெல்லாம் ஒருவேளை தலைக்கீழ நடந்தா டைகர் நம்மள கடிச்சு தின்னுடும். அது வயித்துக்குள்ள நாம 2 பேரும் போயிடுவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத பத்துலு. அந்த டைகர் மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னா அப்படியே அது கழுத்தை புடிச்சு அது கன்னத்துல ஓங்கி ஓங்கி ஒரே குத்து. அதுக்கப்புறம் 2வது குத்துல அது மயக்கமாயிடும். அதுக்கப்புறம் அந்த டைகரை அப்படியே தலைக்கு மேல தூக்கி தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் அது வயித்துல உட்காந்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி மாத்தி மாத்தி குத்துறோம்னா அந்த டைகர் நம்மள எவ்வளவு பெரிய பல்லு. ஆமா, கீழே விழுந்துடக்கூடாது, பாத்து. அம்மா, ஓரளவுக்கு சேஃப் ஆயிட்டோம். மோட்டோ, சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய். அடே அறிவுகெட்ட பத்துலு, காலி வயிறா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா, யாராவது எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சிங்கம் சார்! கஜகஜா, டைகரை இவங்க பிடிக்கல போல இருக்கு. டைகர் தான் இவங்கள புடிச்சு வச்சிருக்கு. எங்களை கீழே இறக்குங்க. எங்களை கீழே இறக்குங்க சார். சார், சும்மா டம்மியா நிக்காதீங்க. சீக்கிரம் எங்களை கீழே இறக்குங்க சார். ஆஹா, கீழே விழுந்ததுல எலும்பெல்லாம் நொறுங்கிடு இருக்கும் போல இருக்கு. Why this கொலவெறிடா சிங்கம்? Why this கொலவெறி? மோட்டு, எனது உயிர் நண்பா, எனது ஆருயிர் சகோதரா, உனக்கு இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் சொல்றத அப்படியே செஞ்சீங்கன்னா ஈஸியா டைகரை புடிச்சிடலாம். இது ஒரு அருமையான மாஸ்டர் பிளான் பா. ஏ பத்துலு, நீ உள்ள உட்கார்ந்துகிட்டு ஆடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். உன் சத்தத்தை கேட்டு உன்னை சாப்பிடுறதுக்காக டைகர் வரும். கூண்டுக்குள்ளேயும் வரும். டக்குன்னு அந்த நேரத்துல நீ கூண்டை விட்டு வெளியில வந்து கூண்டை சாத்திரு. அப்புறம் மோட்டு மேல உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பான். மேல கேட்டோட சேர்த்து கட்டி இருக்கிற கயத்தை அவுத்து முன்னால இருக்கிற கேட்டையா அவன் மூடிடுவான். இந்த மாதிரி வேஷம்லாம் நான் மட்டும் தான் போடணுமா? மோட்டோ ஒரு தடவை போட சொல்லுங்க. ஆடு மாதிரி நீ நடிச்சாதான் டைகர் நம்பும். டயத்தை வேஸ்ட் பண்ணாதப்பா. டைகரோட டின்னர் டைம் நெருங்கிடுச்சு. என்னது? Dinner time ஆ? டைகருக்கு டின்னர் ஆகலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல கஜகஜா, டைகர் பசியோட கூண்டுக்குள்ள வருமா, உங்களை சாப்பிடாது. கூண்டுக்குள்ள டைகர் மாட்டிக்கும், அவ்வளவுதான். மே, 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 பத்துலு, சீக்கிரம் என்ன கத்திக்கிட்டே இரு, அப்பதான் கிட்ட வரும். ஏய் பத்துரு, வாய்ஸ மாத்தாதப்பா. ஆடு மாதிரியே கத்து, இல்லன்னா டைகர் திரும்ப போயிரும். பால்கனி மேல உட்காந்து ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க. பயத்துல எனக்கு இப்படி இப்படி எல்லாம் வருது. ஆஹா, காப்பாத்துங்க! ஓடுங்க, ஓடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! நல்ல வேலை கவுந்துருச்சு. ஏய், நம்ம பதுங்க ஒரு வசந்த மாளிகை. ஐயோ, என்ன கேட்ச் பண்ணிருச்சு? மோட்டோ, காப்பாத்து. என்ன தைரியம் உனக்கு? என்ன தைரியம் இருந்தா என்னுடைய நண்பனை நீ புடிச்சு வச்சிருப்ப. Be careful. இதுக்கு மேல எங்க கிட்ட நீ வாழாட்ட உன்னை உண்டுகில்ல நாக்கிடுவோம். மரியாதையா நீயே போய் தூள போய் கூட்டுக்குள்ள உட்காந்துக்க. இதுக்கு மேல ஏதாவது எங்க கிட்ட ராவடி பண்ணணும்னு நினைச்ச? இங்க பாரு மோட்டோ, இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லனா உன் வயித்துக்குள்ள சமோசா போற மாதிரி அது வயித்துக்குள்ள நீ போயிடுவ. ஆட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? சமோசா சாப்பிடணும்னு ஞாபகம் வந்துருச்சு. சாரி ஃப்ரெண்ட், அப்புறமா வரேன். ஓடுறேடா, சமோசா வாயா. அம்மா, சீக்கிரமா வாடா. பத்தத்து மேல சத்தியமா சொல்ற, மரியாதையா நின்னுடு. ஏய் டைகர், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நின்னுடு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இம்பாசிபிள். நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன் எல்லாத்தையும். ஏய், என்ன சொல்ற?
அருமை அருமை சிங்கம் சார், நீங்க புலிய புடிச்சிட்டீங்க. ஆ, டைகர் ரொம்ப ஆக்ரோஷமானது மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரசாலியும் கூட. ஆனா அதுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு. அது இந்த சிங்கத்தோட போட்டி போட வந்ததா அது பண்ண பெரிய தப்பு. அதுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதான் சொல்றல, இம்பாசிபிள். நான் எப்படி அதை அலேக்கா பிடிச்சு அந்த கூட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு? நீங்களா? பிடிச்சிங்க. ஆமா, நான் தான் அதை பிடிச்சேன். அப்படியே நான் தான் உங்க உயிரையும் காப்பாத்தி இருக்கேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கோ இல்ல இந்த ஊருக்கோ எந்த ஆபத்தும் வராது. ஏன் ஜனங்களா கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க? பயப்படாதீங்க, என்ன பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களோட நண்பன். கேமரா இருந்தா போட்டோ எடுக்கலாம். ஒரே ஃப்ரேம்ல சிங்கமும் புலியும் இருக்கு சார். டைகர், காப்பாத்துங்க, ஓடுங்க, சீக்கிரம்